வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, யூஃபமிசம்ஸ் பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1ல் வந்து யூஃபமிசம்னா என்ன நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் மீண்டும் ஒரு தடவை நான் வந்து சொல்கிறேன். யூஃபமிசம்னா தமிழில் மங்கள வழக்கு. அப்படின்னா என்ன, சொல்வதற்கு சற்று சங்கடமாக இருக்கிற, அருவருப்பாக இருக்கிற அல்லது நாகரிகம் இல்லாமல் இருக்கிற பல விஷயங்களை கொஞ்சம் டீசெண்டாக பாலிஷாக பொலைட்டாக சொல்கிறத தான் யூஃபமிசம்னு சொல்கிறோம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோலையும் ஒரு 6 யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்லை, அதை எங்கே பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சரி, நாம் பார்க்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஓல்டு ஏஜ், கோல்டன் இயர்ஸ். இப்போ முதுமையை வந்து நம்ம யூஸ்வலாக நார்மல் இங்கிலீஷில் ஓல்டு ஏஜ் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். இது யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம், கோல்டன் இயர்ஸ்ன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஓல்டு ஏஜ்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோல்டன் இயர்ஸ்ன்னு சொன்னால் கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் எந்த பணமும் சேமிக்காதனால தன்னுடைய முதுமை காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார். as he saved no money, he suffered a lot in his golden years. As he saved no money, he suffered a lot in his golden years. சரி, அடுத்தது நம்பர் 2, ஃபேட். அதாவது நார்மல் இங்கிலீஷில் யாராவது குண்டா இருந்தால் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இது யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம், வெல் ஃபெட். சரி, லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த குழந்தை குண்டா கொழுன்னு இருக்கு. இதை வந்து யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம், the child is well fed. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. the child is fatனா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா, வெல் ஃபெட்னா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்பர் 3, லஞ்சம். தமிழ்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லஞ்சம்னு சொல்கிறது இல்லை, என்ன சொல்கிறோம், கையூட்டு அல்லது அன்பளிப்புன்னு சொல்கிறோம். லஞ்சம் அது வந்து தமிழில் வந்து நல்லா இல்லை, கையூட்டு அல்லது அன்பளிப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நார்மல் இங்கிலீஷில் லஞ்சத்தை பிரைபுன்னு சொல்கிறோம். அதையே யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷனாக என்ன சொல்கிறோம், இன்சென்டிவ்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸர் வந்து ஏதாவது லஞ்சம் எதிர்பார்க்குறாருன்னு. I think the officer is expecting some kind of incentive. Next என்ன பார்க்க போகிறோம், நம்பர் 4, ஒன்றுக்கு போகிறத நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லிட்டு இருக்கோம், யூரினேட். சரி, இது கொஞ்சம் யூஃபமிசத்தை பயன்படுத்தி யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்கிறது, ஆன்சர் நேச்சர்ஸ் கால். நல்லா கவனிங்க, ஆன்சர்ஸ் நேச்சர்ஸ் கால். இது ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆன்சர் நேச்சர்ஸ் கால் சொல்லும்போது அது 1க்கும் அடங்கும் 2க்கும் அடங்கும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. நான் அவசரமாக 1க்கு போகணும் அல்லது 2க்கு போகணும். இதை யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம், ஐ அர்ஜென்ட்லி நீட் டு ஆன்சர் தி நேச்சர்ஸ் கால். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்பர் 5, வாந்தி எடுக்கிறது. அந்த வாந்தி எடுக்கிறத நார்மல் இங்கிலீஷில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், வாமிட்னு சொல்கிறோம். இது யூஃபமிஸ்டிக்காக கொஞ்சம் நாகரிகமாக எப்படி சொல்லலாம், லூஸ் ஒன்ஸ் லஞ்ச். என்னது, லூஸ் ஒன்ஸ் லஞ்ச் அப்படின்னாலும் வாந்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். திடுதிப்புன்னு அந்த குழந்தை வாந்தி எடுத்துடுது. all of a sudden the child has lost its lunch. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, பிடிவாதம், ஸ்டபர்ன். இது யூஃபமிஸ்டிக்கா எப்படி தெரியுமா சொல்லலாம், ஸ்ட்ராங் வீல்டு. என்ன அர்த்தம், மன உறுதி மிக்க அப்படின்னு கொஞ்சம் நாகரிகமாக சொல்லலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னுடைய அக்கா பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக இருப்பா அப்படிங்கிறத யூஃபமிஸ்டிக்கா எப்படி சொல்லலாம், மை நீஸ் இஸ் ஸ்ட்ராங் வீல்டு. நல்லா கவனிங்க, நீஸ் அப்படின்னா அக்கா பொண்ணு மட்டும் இல்லைங்க, உடன் பிறந்தவர்களின் மகள். எப்படி உடன் பிறந்தவர்களின் மகனை நெவ்யூன்னு சொன்னமோ அதே மாதிரி உடன் பிறந்தவர்களின் மகளை நீஸ்ன்னு சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், யூஃபமிசம்ஸ் பார்ட் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.